ஆட்டுக்குடலில் ஒரு தொக்கு வச்சுருந்தாங்க பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இது செஞ்ச கைக்கு தங்கத்தில் தான் வளையல் போடணும்னு சொல்லுவாங்க. கடவுள் புண்ணியத்தில் வசதி வந்தால் கண்டிப்பாக அம்மாவுக்கு இந்த வளையலை நம்ம வாங்கி போடணும். ஏன்னா அது அம்மா தான் சமைச்சிருந்தாங்க. அதை நான் என் மனைவிக்கும் ஊட்டி விட்டு நீயும் இதே போல் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முழு குடலையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஸ்பூன் சோமும் 2 துண்டு பட்டையை வச்சு அம்மியில் நல்லா ஒட்ட அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணோம். 10 விசில் இந்த குடல் வந்துருச்சுன்னா ஓகே, வேகலைன்னா இன்னும் 2-3 விசில் கூட விட்டுக்குங்க. 4 ஸ்பூனு நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 4 கிராம்பு போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. கமகமன் வாசனை வந்தோடனே பெரிய வெங்காயம் 2, பெரிய தக்காளி 2 கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. டிஷ்ஷுக்கு தேவைப்படுற உப்பு மொத்தத்தை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பட்டை சோம்பு தூளி இதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கிட்டு மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தூளை ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு குடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தூள் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. வேக வச்ச குடலோட கொத்தமல்லியும் நம்ம இந்த மசாலாவோட ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துடும். அட்டகாசமான குடல் குழம்பு ரெடிங்க.